பாரிஸிலிருந்து பயணித்த ஏர் பிரான்ஸ் விமானம் ஒன்று நடுவானில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுக்கு உட்பட்டமையினால் பயணிகள் அச்சமடைந்து கூச்சலிட்டுள்ளனர். விமானத்தின் இறக்கை ஒன்றில் தீப்பிடித்ததை அடுத்து விமானம் அவசரமாக லியோன் நகருக்கு திருப்பிவிடப்பட்டது. விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென ஒரு பலத்த சத்தமும் அதனைத் தொடர்ந்து கடுமையான அதிர்வுகளும் ஏற்பட்டன. இதனால் விமானத்திற்குள் இருந்த பயணிகள் நிலைகுலைந்து போயினர். முதலில் சாதாரண கோளாறு என்று நினைத்தவர்கள் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்ததும் பீதியடைந்தனர். நாங்கள் விபத்திற்குள்ளாக போகிறோம் என நினைத்ததாக பயணி ஒருவர் கண்ணீருடன் தெரிவித்தார். விமானம் கட்டுப்பாடின்றி திடீரென கீழ்நோக்கி சரிந்ததால் பயணிகள் பலர் அழத் தொடங்கினர். சிலர் தங்கள் கடைசி தருணம் இதுதான் என நினைத்து உறவினர்களை எண்ணி அஞ்சியுள்ளனர். தந்தை ஒருவர் தனது குழந்தைகளை இறுக பற்றிக் கொண்ட உருக்கமான காட்சிகளும் இடம்பெற்றன. விமானத்தின் உள்ளே இருந்த எச்சரிக்கை பொத்தான்கள் அனைத்தும் மின்னத் தொடங்கியதால் குழப்பம் அதிகரித்தது. ஊழியர்கள் எவரும் உடனடியாக விளக்கமளிக்க முடியாத நிலையில் பயணிகள் தங்களுக்குள் ஒருவித தவிப்பில் இருந்தனர். என் மனைவி நிலைகுலைந்து போனார். நான் எனது சீட் பெல்ட்டை மிக கடினமாக இறுக்கிக் கொண்டேன் என ஸ்டீவன் என்ற பயணி தெரிவித்தார். விமானியின் சாமர்த்தியமான செயல்பாட்டினால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டு விமானம் லியோன் மற்றும் விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை ஒரு தொழில்நுட்ப கோளாறினால் ஏற்பட்டது என ஏர் பிரான்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக விளக்கம் அளித்துள்ளது.